அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் ராமச்சந்திரன் கிட்ட மதியை பற்றி ரொம்பவே தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்களை நாங்கள் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்துருக்கோம். நீங்களாம் என்னதான் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்களா தெரியல. புகுந்த வீட்டுக்கு வந்து மாமனாரையும் மாமியாரையும் புருஷங்காரனையும் இப்படி மொத்த பேரையும் ஜெயிலு தூக்கி போட வேண்டியவில் நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்க. இதுதான் நீங்கள் புள்ள பெற்று வளர்க்குற லட்சணமாக உன் பொண்ணு என் பையனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தா அதை என் பையன் நீ இப்படியெல்லாம் பேசாத இப்படி நடந்துக்காதுன்னு அவளுக்கு சொன்னா. அவ என்னடனா நேராக என் பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போகிறா. என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கல்ல, அவர் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம உங்கள் பொண்ணு மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வெளியே உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் உள்ளே இருந்தால் அந்த பொண்ணோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும். இதெல்லாம் நீங்களாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நீங்களும் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்கல்ல, நம்ம பொண்ணு மாதிரி தான் இந்த பொண்ணுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துருந்துருக்கலாமே. அவள் என்னதான் தப்பு செஞ்சுட்டு போகட்டுமே, அதை இப்படி செய்யாதம்மா இப்படி நடந்துக்காதம்மான்னு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் சொல்லவே இல்லை? ஆனால் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் வேலைக்காரியே இருக்கணும், உங்களுக்கும் அடங்கி இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுது உங்கள் பொண்ணு யார்கிட்ட இருந்தால் அந்த புத்தி வந்திருக்குன்னு. எல்லாமே உங்ககிட்ட தான் வந்திருக்கு. ஆமாங்க, எல்லாமே எங்கள் கிட்ட தான் வந்திருக்கு. எங்களுக்கு ஆம்பளை புள்ள கிடையாது, ரெண்டும் பொம்பளை புள்ள தான். அதுங்க இந்த உலகத்தில் தனியாக நடக்கணும்னா அதுங்களுக்கு தைரியம் வேணும். அதனால் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.